வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் லெமனை பேஸாக வச்சு 3 வகையான ஜூஸ் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. புதினா ஜூஸ், இஞ்சி ஜூஸ், பச்சை மிளகாய் ஜூஸ் இதுதாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். பச்சை மிளகாய் ஜூஸ் எப்பயும் போல் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். புதினா ஜூஸ் வந்து நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இஞ்சி ஜூஸ் நல்லா ஜீரணமாகும். நான் வந்து 3 மீடியம் சைஸ் லெமன் 200 ml அளவில் டம்ளர் எடுத்திருக்கேங்க. டம்ளரில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. போட்டதுக்கப்புறமா ஒரு லெமன் வந்து ஃபுல்லாகவே புழிஞ்சு விட்டுறலாங்க. புழிஞ்சு விட்டுட்டு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சிங்க, அதை எடுத்து நல்லா தட்டிடலாங்க. அப்போ தான் அந்த சாறு நல்லா இறங்கும். தட்டிட்டு இந்த டம்ளர் ஃபுல்லாகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கரைச்சிக்கலாம். நீங்கள் வாட்டர் பாட்டில் இருந்தால் அதில் ஊற்றி கூட நல்லா ஷேக் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ செகண்ட் ஜூஸ் வந்துங்க சேம் ப்ராசஸ்ங்க. 3 ஸ்பூன் சர்க்கரை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கீங்க, அதை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லெமன் ஃபுல்லாக புழிஞ்சிடலாங்க. இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். மாங்காயும் மிளகாத்தூள் காம்பினேஷன் எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. தேர்டு ஜூஸ் வந்து பார்த்துடலாங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு லெமன் ஃபுல்லாக புழிஞ்சிடலாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம புதினா வந்து அரைச்சி சேர்த்திக்க போகிறோங்க. ஸோ இதை புழிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 1/4 கை அளவுக்கு புதினாங்க, ஒரு ஐஸ் க்யூப் போடுறப்ப உங்களுக்கு வந்து அந்த புதினா கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். போட்டு நல்லா மிக்சியில் ஒரு சுற்றி அந்த புதினாவையும் வந்து இதில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு அதை கழுவி அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்தி திருப்பி அந்த கிளாஸ் ஃபுல்லாகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதோட சக்கரை வந்து நல்லா கரையிற மாதிரி நல்லா கரைச்சி இதையும் எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, 3 ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் 3 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஐஸ் கட்டி போட்டுக்கிறேங்க. ஸோ ரொம்ப நல்லா ஜில்லுன்னு இருக்கும். இது ஜஸ்ட் டெக்கரேஷனுக்காக போடுறேன். இஞ்சி, பச்சை மிளகாய், 2 லீஃப் வந்து புதினா. இப்போ வந்து எல்லா ஜூஸையும் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. ஏன்னா அப்படியே குடித்தோம்னா அந்த இஞ்சி வாயில் போடும், பச்சை மிளகாய் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எல்லா ஜூஸையுமே ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.